வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2019ஆம் ஆண்டு இறுதியில் எப்படி கொரோனா வைரஸ் உலகத்திலேயே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியதோ, மீண்டும் அதே போன்ற ஒரு விஷயம், ஒரு செய்தி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டத்தையும், அச்சத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது சைனாவுல பாத்தீங்கன்னா, புதிய விதமான ஒரு வைரல் காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. ஹெச்எம்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு தொற்று காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. சைனால நிறைய பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியா இந்த தொற்று வருது அப்படின்னு சொல்றாங்க. இது உலக அளவில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி நாம கவலைப்படணுமா? ஹெச்எம்பிவி வைரஸ்னா என்ன? அந்த நோய் தொற்று ஏற்பட்டால் அதன் அறிகுறிகள் என்ன? கொரோனா வைரஸ் மாதிரி தான் இந்த ஹெச்எம்பிவி வைரஸா? கொரோனா வைரஸ்க்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்ச மாதிரி ஹெச்எம்பிவிக்கு வேக்சினேஷன் இருக்கா இல்லையா? இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் இந்த காணொலியில. அதனால கவனமா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிருங்க. இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் நுரையீரல்ல, அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மற்றும் ரோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். இது மற்ற நுரையீரல் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் மாதிரியே தான். அதாவது ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ், ஆர்எஸ்வின்னு சொல்றோம், ஃப்ளூ ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், இதே போன்றதுதான். இந்த ஹெச்எம்பிவி அப்படிங்கிறது ஒரு புதிய வைரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. 1950 காலங்கள்ல இருந்தே இந்த வைரஸ் இருந்திருக்கு. ஆனா அபிஷியலா அது கண்டறியப்பட்டு அதோடைய தன்மைகள் கண்டறியப்பட்டது 2001ஆம் வருடம் அப்படின்னு சொல்றாங்க. ஹெச்எம்பிவிக்கும் கொரோனா வைரஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த ரெண்டு வைரஸுமே குழந்தைகள், வயதானவர்கள், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கவர்களை தாக்கும். அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். இதனால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, இல்ல வேற ஏதாவது நோய் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கக்கூடிய நபர்களை தான் இது அதிகம் தாக்கும். இரண்டாவது சிமிலாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெச்எம்பிவி இன்ஃபெக்ஷனுக்கும் கொரோனா வைரஸ்க்கும் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், நோய் அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இருமல் இருக்கும், நேஷல் கன்ஜெஷன், அதாவது மூக்கு அடைச்சுக்கிறது இருக்கும், ஃபீவர், ஜுரம் வரும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது. இது போன்ற சிம்டம்ஸ் தான் ரெண்டு வைரஸ்லயுமே நாம பார்க்க முடியும். மூன்றாவது மிக முக்கியமான ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதருக்கு க்ளோஸ் பர்சனல் கான்டாக்ட் மூலமாக பரவக்கூடும். அதாவது நாம இன்ஃபெக்டட் பர்சன் யாராவது ஒருத்தர் இருமுனாலோ, தும்முனாலோ, இல்ல அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நாம பயன்படுத்தி அதுல இந்த வைரஸ் இருந்தாலோ அது மூலமாக இந்த தொற்று எளிதில் பரவக்கூடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, COVID-19 எப்படி டெம்பரேச்சர் சென்சிட்டிவோ அதே மாதிரி இந்த வைரஸும் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். சீசனலா, அதாவது காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்பட்டவாறு ஒரு சில சீசன்ஸ்ல இந்த வைரஸோடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்த முக்கியமான கேள்வி, உங்க மனசுல எல்லாம் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்க்கு வேக்சின் இருக்கா? இல்ல கோவிட் மாதிரி இந்த தொற்று ஏற்பட்டால் எல்லாரும் இறந்து போவாங்களா? இது தீவிரமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இந்த சந்தேகம் தான் உங்களுக்கு வரும். இதற்கான பதில், இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஹெச்எம்பிவி வைரஸுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ இந்த நோய் வராமல் தவிர்க்கிறது, நோய் வராமல் நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. COVID-19 பேண்டமிக் வந்த போது என்ன விஷயங்களை செஞ்சோமோ அதையே தான் மறுபடியும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் கை கழுவுங்க. உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா குறிப்பா மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். வீட்டுல குழந்தைங்க, இல்ல ரொம்ப வயசானவங்க, இல்ல நோய்வாய்ப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க கிட்ட மாஸ்க் போடாம அவங்க பக்கத்துல போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பீப்புளோட க்ளோஸ் கான்டாக்ட அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவாய்ட் ஷேரிங் உங்க பர்சனல் எஃபெக்ட்ஸ், ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ். உங்களுக்கு சப்போஸ் கோல்டு இல்ல ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உங்க உடைமைகளை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறத கொஞ்சம் தவிருங்க. இது போன்ற சிம்பிளான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் மூலமாவே இந்த நோய் வெகு சீக்கிரம் பரவறத நாம கட்டுப்படுத்த முடியும். ஹெச்எம்பிவி அவுட் பிரேக்க பத்தி இந்தியா கவலைப்படணுமா, இந்தியா வருத்தப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கவலைப்படணும். வரும் முன் காப்போம் அப்படிங்கறத
COVID-19ல தான் நாம கோட்டை விட்டுட்டோம். ஆனா இந்த வாட்டியாவது நாம கொஞ்சம் அதை சீரியஸா எடுத்துக்கணும். கடந்த முறையே நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் அவுட் பிரேக் வந்த போதே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப வார்ன் பண்ணாரு. கோவிட் அப்படிங்கிற ஒரு புது வைரஸ் சைனால அவுட் பிரேக் வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. பக்கத்து நாடு, அதனால ரொம்ப எளிதில் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த அரசாங்கம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல மோடி அரசாங்கம் இந்த கோவிட் அவுட் பிரேக்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். ரொம்ப அலட்சியமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னால ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்ச உடனே பிரதமர் மோடி ரொம்ப பெருமையா சொன்னாரு, கோவிட நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பமேளா நடத்தின கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த கும்பமேளா எப்படி ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடரா மாறி செகண்ட் வேவ் இங்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துருச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த பைத்தியக்காரத்தனத்தை இந்த அரசாங்கம் மறுபடியும் செய்யக்கூடாது. நாம கவலைப்படணும். இந்த அரசாங்கம் கவலைப்படுமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா ஒரு பக்கம் வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் வருத்தப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க எல்லா தடுப்பு நடவடிக்கையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. ஐசிஎம்ஆர் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இந்த வைரஸ்க்கான டெஸ்ட வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டல் லெவல்ஸ்லயும் இந்த வைரஸ் இருக்கா அப்படிங்கிற டெஸ்டிங்க வந்து ரெகுலரா பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு செய்தி, ஒரு 3 மாத குழந்தைக்கும் 8 மாத குழந்தைக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று ஏற்படுத்தி இருக்கு. இத்தனைக்கும் அவங்க எங்கேயும் டிராவல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த தொற்று வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சோ இதை வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது நம்ம கையில இல்ல. வரணும்னு விதி இருந்ததுன்னா அது கண்டிப்பா நம்ம நாட்டுக்கும் வரும். ஆனா இது வேகமா பரவறத நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னா முடியும். நம்ம சுய கட்டுப்பாடு மூலமாக நாம சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசேஷன் இதெல்லாம் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணோம்னா இது வேகமா பரவறத நம்மளால கட்டுப்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை நம்பி இருக்க முடியாதுங்க. கோவிட் காலத்திலேயே எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம். ஆக்சிஜன் கிடைக்காம, ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்காம எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிருக்காது. கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்துட்டு தானே இருந்தோம். அதனால இந்த தடவை அலட்சியமா இல்லாம கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு. அதனால இன்னையில இருந்தே கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்சிங், சானிடைசேஷன் இதெல்லாம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கோவிட் அளவுக்கு இந்த ஹெச்எம்பிவி வந்து தீவிரமாக இருக்குமா அப்படிங்கறது சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு பரவுது, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா நாம கொஞ்சம் பொறுப்போட சுய கட்டுப்பாடோட நடந்துகிட்டோம்னா இந்த நோய் பரவுறத வெகுவாக குறைக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. சோ பொறுப்பா நடந்துப்போம். நன்றி.